ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு பெண் 2 ஆணை திருமணம் செய்து கொண்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சமீபத்துல நடந்தேறி இருக்கு. இது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடந்ததுனால ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகவும் மாறி இருக்கு. இந்து திருமண சட்டப்படி ஒரு ஆண் 2 பெண்ணை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது ஒரு பெண் 2 ஆணை திருமணம் செய்து கொள்வதோ சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில் ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் அப்படிங்கிறதும் உத்தராகண்ட் மாநிலங்கிறதும் அதிக அளவிலான பழங்குடியின மக்களை உள்ளடக்கிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஜியோகிராஃபிக்கலாக அதனுடைய அமைப்பு அப்படி இருந்திருக்கு, மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறதுனால. இப்போ இங்கே ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தினுடைய மிக முக்கியமாக இந்த ஷிலாய் கிராமம், அதாவது ஷிர்மோர் மாவட்டத்தில் இந்த ஷிலாய் கிராமம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள், பிரதீப் மற்றும் கபில் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் சேர்ந்து தான் அருகில் இருக்கக்கூடிய குன்னட் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து சுனிதா சௌஹான் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. இந்த 3 பேருக்குமே இதில் உடன்பாடு விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அடிப்படையில் இந்த திருமணம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு திருமண முறை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாலிஆண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிகேமி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்கோம். பலதார திருமணங்களை செய்து கொள்ளக்கூடிய நபர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பாலிஆண்ட்ரி திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய பாரம்பரியத்தில் மரபு ரீதியாக செய்யப்படக்கூடிய ஒரு கலாச்சார திருமணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட ஹட்டி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இதை வந்து காலம் காலமாக தங்களுடைய குடும்ப ரீதியான திருமணமாக இந்த முறையை வந்து செய்து கொள்றதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த பிரதீப் மற்றும் இந்த கபில், இந்த 2 பேருமே வந்து அதே அந்த ஹட்டி அப்படிங்கிற இனக்குழுவை சேர்ந்தவங்க தான். இந்த ஹட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அது வந்து ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடியின பிரிவிலே சேர்க்கப்பட்ட ஒரு வகுப்பு அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தான் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 3 பேரும் ஒத்த கருத்து அடிப்படையில் இந்த திருமணத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, இது தொன்று தொட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 100 திருமணங்கள் அப்படிங்கிறது கடந்த காலங்களிலே நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியாவினுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த திருமணம் வந்து பெரிய அளவில் வெளிச்சத்திற்கு வரதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இவங்க 3 பேருமே பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னேறி இருக்கக்கூடிய வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல படித்து வேலையில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமாக தங்களோட அந்த கலாச்சாரம், தங்களோட அந்த இனத்தினுடைய அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெருமையோடு இந்த திருமணத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த 3 பேருமே தெரிவிச்சிருக்கிறாங்க. அடிப்படையில் இந்த பாலிஆண்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, கிரீக்கில் இருந்து வந்த ஒரு வார்த்தை. பாலி அப்படின்னாலே பல அப்படிங்கிற பொருள், ஆண்ட்ரி அப்படின்னா ஆணை குறிக்கிறது. ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு தான் இந்த பாலிஆண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தினர், அதாவது லோக்கலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மிக முக்கியமாக திரௌபதி பிரதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய அந்த கதாபாத்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 கணவர்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்கிறவங்க அல்லது அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான சமூகத்துக்குள்ள திருமணத்தை செய்து கொள்வது ஒரு வழக்கமா இருக்கு. அதுவும் பெரும்பாலும் இப்படி திருமணம் செய்து கொள்பவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சகோதரர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போதான் வந்து அந்த மூதாதையர்களோட சொத்து வந்து வெளியில எங்கேயும் போகாது, சொத்து பிரியாது. அதே மாதிரி ஒரு பெண் கணவன் இழந்த பிறகு கைவிடப்பட்ட ஒரு பெண்ணா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த முறை திருமணத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களோட நம்பிக்கையா இருக்கு. சரி, இப்படி திருமணம் செய்து கொள்றது அப்படிங்கிறது இந்து முறை திருமண சட்டப்படி சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எப்படி இவங்களோட திருமணம் நடந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வரலாம் இல்லையா? பொதுவாகவே நம்மளோட இந்து மத திருமண சட்டப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பழங்குடியின மக்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சில கலாச்சார அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோடிதார் லா அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த சட்டத்தினோட அடிப்படையில், அதாவது என்ன அப்படின்னா, அவங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஹட்டி மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா,
இது திரௌபதி வாழ்ந்த, அதாவது பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்து அதனுடைய மரபை பின்பற்றி வரக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால தான் இந்த வழக்கம் அப்படிங்கிறது அவங்க சமூகத்தில் வந்து தொடர்ந்து தொன்று தொட்டு இருக்கு. இது காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நவீனமயமாதல்ல, வேலைக்கு போகக்கூடிய சூழல், இந்த மாதிரி நிறைய மாறி போனதுனால அது பெரிய அளவில் நடக்காமல் இருந்தது. ஆனாலும் அங்கங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறது கூட வெளிச்சத்துக்கு வராமல் இருந்த ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு திருமணம் அப்படிங்கிறது தப்போ தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளோட இந்திய திருமண சட்டத்தினுடைய ஒரு உட்பிரிவின்படி பழங்குடியின மக்களினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரிவு மூலமாக அனுமதி கொடுக்க முடியும். அதை தான் அவங்க ஜோடிதார் லா அப்படின்னு சொல்றாங்க. அது மகாபாரதத்தினுடைய அந்த வாழ்க்கை முறையை எடுத்து சொல்லி அதன் மூலமாக அனுமதி பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் அந்த அம்சமும் அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மாநிலங்களில் மிக முக்கியமாக இப்போ இந்த உத்தராகண்ட் இது போன்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணமே அதிகமாக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும், நேபாளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது போன்ற திருமணங்கள் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, இது சவுத் ஆஃப்ரிக்காவில், நார்தன் ஆஃப்ரிக்காவில் கூட இது மாதிரியான இந்த ட்ரைபல்ஸ்குள்ள பழங்குடியின மக்களுக்குள்ள ஒரு பாலியாண்ட்ரி அப்படிங்கிற திருமண முறையை கையாளுறது அப்படிங்கிறது பல காலமாக அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது. இன்னும் சில இடங்களில் அது பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் நமக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களோட கலாச்சாரத்தையும் தங்களோட பாரம்பரியமான திருமண முறையையும் மீட்டெடுக்கணும் அல்லது அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது போன்ற ஒரு திருமணத்தை வந்து 3 பேருமே செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரதீப் கபில் மற்றும் சௌஹானா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது சமூக ரீதியாக கவனம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது போன்ற ஒரு பாரம்பரிய திருமணங்கள் முறை அப்படிங்கிறது இன்னமும் வழக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் நமக்குள்ள எழுப்பியிருக்கு.